அக்ஷய திருதி என்றது ஒரு ஐஸ்வர்யமான நாள். அன்றைய நாள் தங்கம் வாங்குறது வந்து ஒரு செல்வம் பொழிஞ்ச இன்னும் பார்த்தீங்கன்னா சனம் வந்து குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம். பழமை மாதிரி சனம் வந்து இல்லை. இப்போ வெயில் தானே, அதெல்லாம் நீ ஆக்கள் கொஞ்சம் வெறும் நம்ம ஓடர் சவுண்ட்லாம் போய் கொண்டு பார்க்கல் வந்து போயிட்டோம் நாங்கள் கூட சேரும் வண்டிக்கொண்டு ஒரு நகை வண்டிக்கொண்டு கரசம் நடுகளும் கூட காசு வாரம் இருக்குல்ல நாங்கள் வண்டி கொண்டே இருப்பீங்க அடியில் அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கிறபடி தான் எல்லாரும் வந்து வேண்டிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு. தான தர்மம் செய்யறது, லட்சுமி ஏரவான உப்பு மஞ்சள் அது ரெண்டு வாங்கி வைக்கிறது, பெரிய பிரமாணமான மாலை ரெண்டு போட்டு அப்படியே நிறமெல்லாம் வச்சு எங்கிட்ட போஸ்டின் விலைக்கு அப்படியே கொடுப்போம். உற்பத்தி விலைக்கு நாங்கள் கொடுத்துக்கோம். 4,02,000 ரூபா போகுது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்நகர் மத்தியில் கஸ்தூரி அருகியில் இன்றைய பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியில் நகை வாங்கினா நகை பெருமைன்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் இந்த கஸ்தூரி வீதி ஃபுல்லாகவே நகை கடைதான் இருக்குது. இன்றைய பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை முன்னிட்டு திருவிழா குழம்பு உண்டு. பார்த்தீங்கன்னா எல்லா இடமே வாழை மரங்கள் நட்டு முன்னுக்கு கும்பம் வச்சு திருவிழா குழம்பு ஒன்று இந்த நாட்டில் இல்லாமல் இருக்குது. இன்றைய தினத்தில் நகை வேணுன்னா நகை பெருமைன்றது மக்களோட நம்பிக்கை. ஜாழ்ப்பாணத்தில் இந்த அக்ஷய கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வீதியில் நகைக்கடைகள் கூட இங்கே ஜாழ்ப்பாணம் பவர் ஸ்டேஷன் ரோடு, அதாவது மின்சார நிலைய வீதியிலையுமே கொஞ்சம் நகைக்கடைகள் இருக்குது. பாருங்கள் இங்கே இந்த ஃபுல்லாக அதான் இதில் வந்து இதெல்லாம் இந்த பேனர்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அக்ஷய திருதியை கொண்டாட்டங்கள் ஆரம்பமாக இருக்குது. வந்து நமக்கு அதில் நாகராஜ் உதவி இருக்குது. அங்கே சந்தோஷ் உதவி இதிலே முன்னுக்கு அப்படியே நீரோடமெல்லாம் வச்சு வாழை மரங்கள்லாம் நட்டு பெரிய பேனர்லாம் வச்சு இந்த அக்ஷய திருதியை இதில் சேர்த்து வாரணும். இந்த மாதிரி அக்ஷய திருதி வந்து 2 நாள் என்ன 19ஆம் தேதி 20ஆம் தேதி. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? இன்றைக்கு ஆமாடா 7 மணிலேருந்து ஸ்டார்டிங் சொல்லுங்கள். ஓகே, அக்ஷயன்ற விசாரத்தை சொல்லுங்கண்ணா. அக்ஷய இந்த முறை தங்கம் எடுத்தீங்கன்னா முதலீடாக இருக்குங்க. தங்கம் எடுக்கிறவங்க நல்ல அந்த லட்சுமிங்கிற நாள் தங்கம் எடுத்தீங்கன்னா அந்த நாள் செய்கிற மட்டும் ஆகிடுங்க. இப்போ இன்றைய நாளில் வந்து தங்கத்தின் விலை என்ன போகுது? 3,70,000 ரூபா போகுது. 24 வந்து 4,02,000 ரூபா. இப்போ இன்றைய நாளில் உங்கள்கிட்ட வேண்டாம் நீங்கள் விஷயம் பேர் கொடுக்குறீங்களா? நாங்கள் எங்கிட்ட போஸ்டின் விலைக்கு அப்படியே கொடுப்போம். உற்பத்தி விலைக்கு நாங்கள் கொடுத்துக்கோம். 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த போஸ்டின் விலையே கொடுப்போம். சரி, இது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தோஷ் ஜுவல்லரி. பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நிறைய கும்பம் எல்லாம் வச்சு வாழை மரமெல்லாம் கட்டி ஒரு திருவிழா குளம் கொண்டபடி தான் இந்த ஜாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா நகை கடையுமே இருக்குது. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் கஸ்தூரி வீதி. இந்த கஸ்தூரி வீதி ஃபுல்லாகவே நகை கடை தான். இதில் வரங்க வந்தோடனே முதலாவது நவராஜ் ஜுவல்லரி. இந்த கஸ்தூரி வீதி வந்து 1 வே, இதால் போக முடியும், இதால் வர முடியாது. இதால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜமோகன் ஜுவல்லரி. எல்லா கடையிலுமே இப்படியே முன்னுக்கு இன்னொரு வச்சு பூமாலையெல்லாம் தொங்க விட்டு கட்டி நல்லா இதாகவே அக்ஷய கொண்டாடி கொண்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜுவல்லரி லலிதாஸ். இப்படி பாருங்க முன்னுக்கு வந்து பெரிய பிரமாணமான மாலை ரெண்டு போட்டு அப்படியே நிறமெல்லாம் வச்சு சேர்த்து வரணும். மதுரான மாளிகை. வணக்கம் அண்ணா. வணக்கம். அக்ஷயதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல முடியும்? அக்ஷய திருதின்றதுன்னா இன்றைய நாள் வந்து அக்ஷய திருதின்றது காலகாலமாக நாங்கள் காலகாலமாங்கிற நிறுவனத்தால் இப்போ அக்ஷய திருதின்றது ஒரு ஐஸ்வர்யமான நாள். அன்றைய நாள் தங்கம் வாங்குறது வந்து ஒரு செல்வம் பொழிஞ்ச நாளான நாள். அன்றைய நாள் வந்து தங்கம் வாங்குறது வந்து இப்போ எங்களோட மக்களுக்கிடையே பாரம்பரிய முறையில் வந்து இப்போ அக்ஷயதி என்ற தங்கம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. தான தர்மம் செய்கிறது, லட்சுமி ஏரவான உப்பு மஞ்சள் அது ரெண்டு வாங்கி வைக்கிறது. ஏன்டா இப்போத்த எல்லாருக்குமே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்காது. இப்போ பொருளாதார பிரச்சனை அதில் இருக்கும். அதில் இப்போ தங்கத்தை வந்து இப்போ நீங்கள் ஒன்று தங்கம் பண்ணணும் பெருசாக பண்ணல, ஒரு சின்னனா ஒரு தங்கத்தை வேணுனாலும் அன்றைய நாள் வேணுனதுக்குரிய ஒரு முறையாக இருக்கும். மற்றபடி இப்போ அக்ஷயதியை வந்து சில பேர் யோசிப்பேன் பவுன் விற்கிற விலைக்கு இந்த விலையில் தங்கத்தை என்னென்று வேண்டுறது. இன்றைக்கி நார்மலாக ஒரு பவுன் வந்து 3,68,000 போது 22 கேரட், 24 கேரட் வந்து 4,02,000 போகுது. அப்போ நார்மலாக எல்லாருக்கும் வந்து எல்லா வசதி வாய்ப்பும் இருக்காது பண்ணுறதுக்கு. அப்போ அதால் இன்றைய நாள் எங்களோட இது
முறைப்படி நாங்கள் அந்த அக்ஷய திருதியை வளமை போல் நாங்கள் எங்களோட இதை கொண்டாடுறோம். அதில் மக்கள் வந்து எங்களோட கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து அவன் நம்பிக்கைக்கும் கைராசிக்குமாக வந்து வேண்டிக் கொள்கிறேன். இந்த முறை 2 நாள் அக்ஷய ஒரு இன்றைக்கும் நாளைக்கும் எத்தனை நேரங்கள் ஆகுது? நேரம் வந்து இன்றைக்கு வந்து 11 மணி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றையிலேருந்து நாளைக்கு வரையும் இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அக்ஷய திருதி எவ்வளோ காலமாக நடக்குது? அக்ஷய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா அப்படி தான் நடக்கும். 12 வருஷம். சரி, ஓகே, நன்றி. இன்றைக்கு வந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வந்து விசேட விலக்கழிவுகளும் மற்றது அவைக்கு பெருமதி மிக்க பரிசு பகுதிகளும் கொடுக்குறோம். மற்றது இந்தியா விலையிலிருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நாளைக்கு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு நாளைக்கும் கொடுக்குறோம். 2 நாளும் கொடுக்குறோம். ஓகே, நன்றி. இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள NSR நகை மாளிகை. அது வந்து புதிய நதியா நகை மாளிகை. எல்லா யாழ்ப்பாணத்தில் ஃபஸ்ட் வீடு ஃபுல்லாக நாக்கடை எல்லாமே எப்படி திருவிழா கோலம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி வளமெல்லாம் நட்டு வாழ்க்கையெல்லாம் கட்டி இப்படி மாலை எல்லாம் கொண்டு போயிட்டு நிறைய கும்பம் எல்லாம் வச்சு இந்த அக்ஷய திருதியை கொண்டாடிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீ நதியா நகை மாளிகை. இப்போ வந்து காலமே அப்படி ஆக்கள் வந்து அப்படியே அக்ஷய திருதியை முன்னிட்டு நகையில் வாங்கிட்டு போகிற காணொலியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீ நதியா நகை மாளிகை. அதில் வந்து காலமே வந்து அங்கே வந்து அப்படி அக்ஷய திருதியை முன்னிட்டு நகையில் வாங்கிட்டு போகிறத காணொலியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மகிழி நகை மாளிகை நகை ஃபுல்லாக இப்படியே வந்து அக்ஷய திருதியை முன்னிட்டு வாழைப்பெல்லாம் நட்டு வாழை மரம் நட்டு அப்படியே கும்பமெல்லாம் வச்சு அக்ஷய திருதியை கொண்டாடிட்டு வாழணும். எல்லா அண்ணாக்கடையுமே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே எல்லா அண்ணாக்கடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அக்ஷய திருதியை மிக விசேஷமாக கொண்டாடி கொண்டிருக்கேன் பாருங்க. இதுலேயும் அப்படியே தொடர்ந்து நாட்கள் எழுதாங்க. அக்ஷா, ஸ்ரீமுருகன், VMK, ஐங்கரன், ஸ்ரீ குமரன் சொல்லி தொடர்ந்து ஃபுல்லாக நாட்கள் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே அக்ஷய திருதியை செய்து வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மயூரன்ஸ்லேயும் ஒரு பெரிய முன்னுக்கு ஒரு கொட்டகை அமைச்சு டென்ட்லாம் போடுறீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் கூட இருக்கேன். மயூரன்ஸில் கொஞ்சம் ஆக்கள் கூட இருக்குது. இதில் பாருங்கள், இதில் அடுத்தது ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜெர்மனியிலேயே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸில் மாட விட்டு நல்ல செலிப்ரேஷனாக இங்கே போய் கொண்டு வருது. போய் நகர்களுக்கு என்ன சலுகைன்னு சொல்லி கேட்டுப்போம். வணக்கம் அண்ணா. இன்றைக்கு உங்கள்கிட்ட நகை கொண்டாட என்ன இது கொடுப்பீங்க நீங்கள்? இன்றைக்கு நல்ல கிஃப்ட்கள் இருக்கு. அக்ஷயத்தை முன்னிட்டு ஐஸ்வர்யா வண்டி கொண்டு நகையில வந்து பண்ணுங்க. நல்ல கிஃப்ட்கள் வரும்.
மற்ற நாளையும் விட அச்சை வீதியில் நகை வேணுன்னா அந்த அதில் என்ன நம்பிக்கை என்ன அது ஒன்றா நகை கூட சேரும் வண்டி கொண்டு ஒரு நகை வண்டிங்கன்னா வருஷம் நடிகளும் கூட காசு வாராயிரங்களா நகை வண்டி கொண்டே இருப்பீங்க அடி அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கிற வழி தான் எல்லாரும் வந்து வேண்டிடும் அது உண்மையும் தான் நாளில் அந்த நகை வேண்டாம் நல்ல இன்றைய நாளில் நகையின் விலை என்னென்னா நல்லா சிங்கப்பூர் வந்து 4 லட்சத்து 420 வரைக்கும் இருக்கு டிசைன் கேட்டு ஒரு விலையில் இருக்கும் எல்லாம் ஒரே விலையில் ஒரு முழு கேட்டு விலை இருக்கு இங்கே செய்கிற பவுன்னா 365 இங்கே ஒரு பவுன் 4 10 4 அப்படி டிசைன் கேட்டு விலையில் இருக்கு ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா இதில் டர்மினி நகை மாடம் இதெல்லாம் வந்து இந்த பேட்சர் எல்லாமே கொடுத்து வந்தீங்கன்னா முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இந்த டர்மினி நகை மாளிகை இருக்கு பார்த்தீங்கன்னா மயூரன்ஸ் நகை மாளிகையும் பார்த்தீங்கன்னா முன்னக்கூடிய நிறுவனம் அமைச்சு முன்னுக்கு டென்ட் எல்லாம் போட்டு இதில் இந்த அக்ஷய வந்து சிறப்பாக சேர்ப்பீங்கன்னா உள்ளுக்கு நிறைய ஆகல் நம்ம நம்ம போய் பார்ப்போம் பாலா ஜஃபங்களா இதில் பார்த்தீங்கன்னா மயூரன்ஸ் நகை மாளிகையில் பாருங்க அப்படியே வந்து இல்லை ரொம்ப உங்கள்ட்ட அக்கறை இன்றைக்கு உங்கள்ட்ட வேண்டாங்களா என்ன பிரச்சனை கொடுத்து வந்தீங்களா 5000 விலை கழிவு இன்னைக்கு என்ன விலை போகுது நாங்க ரைட் தங்க நாணயம் ரைட் இப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய மயூரன்ஸ் நகை மாளிகையில் இப்படி வந்து ஆக்கள் வந்து காலமே இப்படி வந்து நகையை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாள் அக்ஷய எழுதி அதில் கொஞ்சம் நினைக்கிறேன் ஓகேண்ணா நம்ம வந்து வளமையாகவே அக்ஷயக்கு வந்து இந்த கடையில் வந்து காணொலி பதிவு செய்யறேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சனம் வந்து குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம் வளமை மாதிரி சனம் வந்து இல்லை அக்ஷயக்கு ஏன்னா இந்த முறை 2 நாள் வரவடியாக வளமை போல கிரவுட் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 11 மணி சிறுவலை இடித்தான் சனம் பெரு தெரியாது ஆனால் வளமை போல கிரவுட் இல்லை இந்த மாதிரி சுமங்கலி ஜுவல்லரி ஸ்ரீலக்ஷ்மி அப்படி நிறைய நகைக்கடைகள் இருக்குது இங்கே வந்து அப்படியே வெங்காயம் உள்ள நகைக்கடையெல்லாம் சாயந்தரம் உள்ள டபுள் பிக் ஃபிளேட் இங்காலயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கப்சா வீதி இங்கேயும் நிறைய நகைக்கடைகள் இருக்குது பாருங்க கப்சா வீதி ஃபுல்லாகவே எப்படி சொல்லி எல்லாமே சும்மா அப்படியே திருவிழா கோலம் போண்டு அக்ஷய வீதியை வந்து மிக சிறப்பாக செய்து வரணும் இந்த கப்சா வீதியும் ஸ்டாண்ட் ரோடும் சேர்ற இதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்ஆர் பில்டிங் பாருங்க இந்த பெரிய பில்டிங் இருக்குது என்எஸ்ஆர் பில்டிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நகைக்கடைகள் இருக்குது இது வந்து சிறுநதியா ஓனருடைய அதான் இதை வந்து என்எஸ்ஆர் பில்டிங்னு சொல்கிறது இல்லை தாங்க இதில் வந்து முன்னுக்கு டெண்டர் எல்லாமே அடித்து இல்லை சிறப்பாக சைட்டு வாங்க அக்ஷய திருதியை முன்னுக்கு பெரிய உடம்பெல்லாம் வச்சு கண்ணா இதில் வந்து காலமே வந்து ஆக்கள் அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க பக்கத்துலேயே சாத்தியா ஜுவல்லரின்னு சொல்லி சத்யா ஜுவல்லர்ஸ் இருக்குது இப்படியே இந்த கஷ்ட வீதி ஃபுல்லாகவே நாக்கடையால் எல்லாமே வந்து அப்படியே திருவிழா கோலம் போண்டு இருக்கிற காணக்கூடிய இருக்குது நினைக்கிறேன் இன்றைக்கு இன்னும் சனம்பரேண்டா இந்த முறை 2 நாள் இந்த முறை இன்னும் வளம்பு மாதிரி களை கட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் இதாங்க லலிதா ஜுவல்லரி இங்கெல்லாம் போன முறை நல்ல சனம் போட்டு இருந்தது என்ன 2 நாள் அப்படியே நம்ம சனம் வேற இல்லை இல்லாட்டி மாதிரி
நம்ம ரெண்டு இப்போ முடிஞ்சிருக்கு நேரம் இப்போ வெயில் தானே அதில் நீ ஆக்கள் கொஞ்சம் நேரம் வரும் நம்ம ஓட சவுண்டெலாம் போய் கொண்டு பார்க்கல வந்து போயிட்டு அடுத்து வந்து இப்போ நீ ஆக்கள் வந்தோன்னு என்னென்ன போகுதுண்ணா நாங்கள் இன்னைக்கு 365 375 எப்படி வருது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லலிதாஸ் இதில் நாங்கள் வந்து தேதி வந்தோடனே வந்து ஆக்கள் வந்து முதல்ல ஓர்டர் கொடுத்துட்டு வந்து இந்த டைம் எடுத்து வேணும் ரைட் ஒரு ஓர்டர் கொடுத்துட்டு வந்து இதில் வந்து நகையில் வாங்கிட்டு போடுறதுக்காக முடியாது பாருங்க. இந்த பாம்பு கூட்டியிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அக்ஷய எழுதிய நாளில் வந்து நகை வேண்டும்னா நகை பெருகும் செல்வம் பெருகும் வந்து நம்பிக்கை மக்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா மற்ற இஸ்லாக்கள் வந்து தங்களுடைய வீட்டுக்கு அன்றாட தேவையிலான மஞ்சள் உப்பு அதெல்லாம் கூட வேண்டும். அது வேணா கூடி அது வந்து பெருகுன்ற நம்பிக்கை. அதில் வந்து நகை வேண்ட வசதி இல்லாதவர்கள் வீட்டுக்கு தேவையான அடிப்படை சாமான் அரிசி மஞ்சள் உப்பு எல்லாமே வாங்குவினோம். அப்படியே கச்சேரி தொடர்ந்து அப்படியே நேற்று ஃபுல்லாகவே எங்கால் நாகலாம் இல்லை அப்படியே வந்து அப்படியே 3 கெட்டெல்லாம் அடித்து அப்படியே வாழணும் நட்டு அப்படியே சரி வந்து வாடினோம். இப்போ நாங்கள் இன்னும் வந்து இந்த கஸ்தூரியில் உள்ள கடையில் முடியலை. நிறைய பேர் 3 கடை திறந்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஜுவல்லரி இதில் பாருங்க இது வந்து சிவசக்தி ஜுவல்லரி. இது வந்து ஒவ்வொரு கடையிலுமே மக்கள் வந்து அக்ஷயத்தில் நகை வேணும்னா பெருமையான நம்பிக்கையில் இப்படி வந்து வாங்கிட்டு போகிறதா நிறையா இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு என்ன நகை என்ன போகுது? இன்றைக்கு 4,02,000 ரூபா போகுது. சிங்கப்பூர்ல அச்சதிக்கு வியாபாரங்கள் ஜாழ்ப்பாணம் நார்மலாக இருக்குது. இன்றைக்கு இதான் நம்ம துவக்கம். நாளைக்கு நிறைய வியாபாரம் நடக்கும். முந்தைய பால் 2 நாள் வந்துருக்கும். இந்த மாதிரி 2 நாள் இருக்கும். அச்சா 2 நாள் இந்த முறை இன்னொரு 2 நாளோ முந்தைய பால் வந்துருக்கா? இந்த மாதிரி அப்படியோ? இந்த முறை தான் அப்படி வரும். என்ன மாதிரி அச்சதிக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் வகையில் எல்லாம் மக்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குதோ இருக்குது. நம்ம இந்திய மாதிரி இல்லை, குறைவு. இப்போ உங்கள்கிட்ட அச்சதிக்கு வேண்டாங்க நீங்கள் விசேடம் ஒவ்வொரு சலுகை செய்திருக்கீங்க நாங்கள் கூட? நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். சரி ஓகே. நாங்கள் இப்போ பெருசாக இப்போ தானே துறந்தோம் நாங்கள். அப்போ இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்லுங்க ஆகும். இந்திய மாதிரி இல்லை தானே. இப்போ நான் கையம்பில கூட அதால் கொஞ்சம் ஜனமும் யோசிக்குது கொஞ்சம் கொஞ்சம். இப்போ என்ன இப்போ காப்பான் எடுக்கிறவ அரைக்காப்பான் தான் எடுக்கிறோம். அதாவது குறையத்தான் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் அப்படி இப்போ வியாபாரம் கொஞ்சம் காசுகளும் பிரச்சனை தானே எல்லாருக்கும். எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது தானே. இந்த வருடத்துக்கு என்ன கல் வச்ச நகை போட்டால் நல்ல என்ன ஒரு வருடமும் வந்து மக்கள் இந்த ஒரு கல்லை சொல்லி அந்த கல்ல இந்த கல்லை வைக்கணும் ராசி வள்ளி தான் நல்ல மனு சொல்லுவோம். வள்ளி தான் நல்ல மனு சொல்லுவோம். ஏன்னா வேற நாங்கள் கேட்டேன் வள்ளி தான் நல்ல மனு. அது ஒவ்வொரு நீங்கள் சொல்கிற சரியா தான் இது இதுக்கு இருக்கோம் என்ன. அதுங்கிறது வந்து யாழ்ப்பாணம் லலிதாஸ் பாருங்க. இது நிறைய பேர் வந்து அப்படியே நாங்கள் பார்த்து வாங்குவோம். அரைக்கு 3 மஞ்சள்